யார் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேரம் வணக்கம். இப்போ நல்லூர் கோயில் தொங்கினபடியாக அம்மா மேலே எல்லோரும் விரதம் பிடிப்பிடும். பிள்ளைகளுக்கு தனியாக ஒரு சாப்பாடு சமைக்காமல் இந்த சத்து மாவை திரித்து வச்சுக்கண்டா ஒவ்வொரு நாளும் காலம்புரையில் ஒரு பிடி பிடிச்சி கொடுக்கலாம். வாங்க இப்படி செய்கிறான்னு பார்ப்போம். அரிசி, உளுந்து, எள்ளு, கொள்ளு, இது கோதுமை அரிசி, சோளம், பயறு, கச்சான், குரக்கன், சிந்தாமணி, வெள்ளை கடலை, கருப்பு கடலை எடுக்கலாம் போயிட்டுது. கருப்பு கடலையும் போடணும், இதுவும் போடணும், கருப்பு கடலையும் போடணும். பட்டாணி, மிளகு, ஓமம், ஏலக்காய், உப்பு. வாங்கோ இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இது எல்லாத்தையும் நீங்கள் காலம்புரை நாங்கள் இப்போ பின்னேரம் 5 மணி நாங்கள் காலம்புரையை எல்லாம் கழுவி வெயிலில் காய வச்சுட்டோம். அரிசி எல்லாம் கொஞ்சம் அடியான ஒரு ஈரத்தன்மை இருக்குது, மற்றெல்லாம் காஞ்சிட்டு எல்லாத்தையுமே கழுவி காய வச்சு நாங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறபடியாக கொஞ்சம் வடிவாக செய்யணும். இது அளவு வந்து இது 4 சுண்டு போட்டாங்க. இதில் நிறவி இந்த 4 சுண்டு போட்டது, மற்ற எல்லாமே 2 சுண்டு, எல்லாம் 2 சுண்டு. மிளகும் ஓமமும் அரைவாசி, இந்த சுண்டுண்ட அரைவாசி. ஏலக்காய் வந்து 50 ஏலக்காய் கிட்ட போட்டது, கொஞ்சம் வாசமாக இருந்துச்சுல்ல நல்லா இருக்குமெண்டு. இது 50 ஏலக்காய் இருக்குது. ஒவ்வொன்றா போட்டு பரப்போம். கட்டி சூறாட்டிட்டோம். நாங்கள் பல அன்புள்ளங்கள் நெடுக கேட்டபடி சத்துமா செய்தல் சொல்லி எங்களுக்கும் ஒவ்வொரு வேலிகளும் இதெல்லாம் தடங்களாகவே போயிடுச்சு. டெய் செய்கிறோம். இதை பார்த்து நீங்களும் செய்யுங்கோ, புற பிள்ளைகளுக்கு கொடுங்கோ, பேர பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் பின்னேரங்களில். இதை 4 சுண்டு அரிசி போட்டு நாங்கள் 2 இடம் போட்டு வறுப்போம். இது கைக்குத்த அரிசி, நல்ல கைக்குத்த அரிசி வேண்டி செய்யுங்கோ செய்யக்குள்ள. இது 6 மாதம் அப்படியே தண்ணி படாமல் கவனமாக போட்டு நல்லா மெஷினில் விட்டு அரைச்சி போட்டு நல்லா ஆற விடணும். ஒரு இரவு முழுக்க வேண்டாலும் நீங்கள் ஆற விடுங்க. ஒரு மேலே ஒரு மெல்லிய சீடியால் விரித்து ஆற விட்டுட்டு வீடக்கிட பிறகு விட்டு நல்லா ஆற விட்டு அடுத்த நாள் போத்தெருக்கில் போடுங்க. ஒரு போத்தெருக்கில் போட்டு மூடி வச்சிங்கன்னா 6 மாதம் மட்டும் பழுதாகாமல் இருக்கும். ஆனால் பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் 6 மாதம் மட்டும் இருக்காது. இது வந்து 1 வயது பிள்ளைகளுக்கு கூட கொடுக்கலாம் இந்த சாப்பாடு. நாங்கள் எங்களை சஞ்சு குட்டிக்கும் இதைத்தான் கொடுக்குறோம். நாங்கள் இப்போ 1 வயது பிள்ளைகள். இந்த அடுப்பு தான் சிக்கன் அடுப்புன்னு நாங்கள் 84 85 பாவிச்சோம். நாங்கள் திரும்பவும் இப்போ கேஸ் பிரச்சனையால் நாங்கள் பழசுகளையெல்லாம் தேடி எடுத்துக்கொண்டு வந்துட்டோம். ஒரே நேரம் 2 வைக்கலாம். இங்கே ஒரு தண்ணி ஏதாவது வைக்கலாம். இதுக்குள்ளேயும் பாருங்க, கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த வெடித்து விதிகிறது அரிசி ஆக அப்படி பூத்து வெள்ளியாக வராது. இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். கடைசி 2 மணி நேரமாவது பொறுமையாக செய்யணும். இப்போ நீங்கள் இந்த அளவில் செய்யணும் இல்லை. ஒரு சுண்டு அரிசி எடுத்தீங்கன்னா 1/2 சுண்டு தானியங்கள் எடுக்கலாம். 8 ஒரு இது வந்து மிளகும் ஓமமும் எடுத்தீங்கன்னா கடைக்காய் இருக்கும் உங்களுக்கு. இது தண்ணீரம் வச்சுருந்தா இஞ்சுவோம். இப்போ தெரியும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த மற்ற அரிசியோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது வறுக்காத அரிசி, இது வறுபட்டுட்டுது. எல்லா அரிசியும் இப்படியே வறுத்துட்டு ஒவ்வொரு தானியமாக போடுவோம். மிளகு கச்சான வறுக்க போகிறோம். இது 2 சுண்டு. இப்போ வடிக்க வாங்கிட்டுது. இது கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். வேலை எழுதிக்குவோம். இதெல்லாம் தோல் எடுக்கிறதில்ல, இப்படியே பிடிக்கிறது. ஒரு மெல்லிய ப்ரௌன் கலர் வரும், லைட் கலராக வரும். கொஞ்சம் நிறம் மாறின பிறகு ரசம். நிறம் மாறிட்டுல நாங்கள் அதை எடுப்போம். இது நெசி சூட்டுக்கும் பிரிஞ்சு திரிவடம் பாருங்கோ.
நிறம் மாறிக்கொண்டு இருக்க மெல்லிய லைட் மெல்லிய ப்ரௌன் கலருக்கு வந்துட்டுது. ஆற கொஞ்சம் கலர் மாறும். அதே தட்டுக்குள்ள போடுறோம். பயரை போடுவோம். இல்லை, இது 2 பயணி. நீங்கள் வெளிநாட்டில் உங்களுக்கு வெயிலில் காய வைக்கிற கஷ்டம்னு சொன்னால் நேரத்தோடையே நாங்கள் வடிதட்டாடி போட்டு வடிக்க விடுவோம். அதில் நேரத்தோட இப்போ காலம்புறையே அது எல்லாம் வடிக்க விட்டீங்கன்னா நீங்கள் வறுக்க விதைக்கிற எல்லாம் பதமாக இருக்கும். கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் செல்லும். மற்றபடி மாவில் பிள்ளை வராது. இப்போ பயிர் நிறம் மாறிட்டு பாருங்க, நிறமும் மாறிட்டு நல்ல வாசமும் வருது. இதை இறக்கலாம், நல்ல வாசமாக இருக்கும். நீங்கள் வயசில் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கொராரண்டி இருக்கும். நல்ல மணமாக இருக்குது. கோதுமை அரிசியை போடுவோம். எல்லாமே சாத்தானத்தில் பயன்படலாம். இதுவும் வறுத்து கொண்டு போய்க்கலாம். உங்களுக்கு ஒரு வாசம் பெறும். அப்போ இறக்குங்க. இப்போ இதுவும் ஒரு வாசமாக வரும். வெடிக்கிற சத்தமும் உங்களுக்கு கேட்கணும். வேறுங்க இதையும் பாய்க்கில் போட்டு பார்த்துக்கல நல்ல மறுபட்ட இது வருங்க. அவ்வளோ தூக்கி வாங்க. இப்போ பட்டாணியை போடுவோம். இது நாங்கள் சின்ன எங்கட சின்ன இருக்கிறதுல ஒரு மாதத்துக்கா 10 வருஷம் அளவாக போத்தலுக்கா போட்டு வச்சோம்டா போயிட்டுல கூடி பிள்ளைகளுக்காக கொண்டு போய் அந்த வச்சு பிள்ளைங்க கொடுக்கலாம். எங்கட பிள்ளைய சின்ன கேட்கல ஒவ்வொரு மாதமும் இருக்கா வறுத்து திரிச்சு போத்தல்களுக்குள்ள போட்டு வைப்பேன். 2-3 போத்தலுக்குள்ள இவையில் பின்னேரங்களில் சாப்பிடுவேன். நான் குழைச்சி எங்கேயும் போகிறேன்டாலும் நான் பிள்ளைகளுக்கு அந்த போகிற இடங்களில் சாப்பாடு சரி வராட்டி இந்த மாவை குழைச்சி கொடுத்தா சாப்பிட்டுட்டு பேசாமல் இருந்துருவிடும். இப்போ இது நிறம் மாறி வடிக்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கும். நிறமும் மாறிட்டு நீ இதை இறக்குவான். அவனை கறிக்க விட்டுறாங்க. இப்போ சோளத்தை போடுறோம். இது நீங்கள் பிள்ளைகளுக்கு சர்லாக் அந்த முந்தி கரெக்ஷன்லாம் வர்றது. நாங்கள் அதுகள் வேண்டி ஒரு பிள்ளைகளுக்கு கொடுக்குறது இல்லை. இது இந்த மாதிரி தான் கொடுத்து கொண்டு வந்தேன். இது நீங்கள் அரிசியை வேணுமெண்டா இன்னும் கூட்டலாம். இன்னும் கொஞ்சம் அரிசி கூட போடலாம். இப்போ எல்லாம் வெடிக்க தேங்கிது. எனக்கு வெடிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. எல்லாம் பூவாக விரியாது. நாங்கள் அதுக்கு இடையில இறக்கணும். உங்களுக்கு கடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பருவட்டது. கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சிட்டுது. இனி மெட்டையெல்லாம் பருவட்டுட்டுது. முழுக்க விரிக்க வேண்டாம். கிளறி போட்டு வைக்கலாம். எல்லாத்தையும் ஒட்டுக்குள்ளேயே போடுவோம். இப்போ நீங்கள் இதெல்லாம் ஆற விட்டுட்டு இப்போ நீங்கள் கடிச்சு பேக்கில் போட்டு கடிச்சு பார்த்தீங்கன்னா பிள்ளைகிட்ட கொடுத்தீங்கன்னா கடிச்சு பார்த்தா தெரியும். ஒன்றும் சத்தம் கேட்கும். முழுன சத்தம் கேட்கும். இப்போ உளுந்தா போடுவோம். முழு உளுந்து இது தோல் ஒன்று கலட்டுறது இல்லை. நாங்கள் வறுத்து போட்டு அப்படியே திரிக்கிறது. இந்த வெள்ளை வண்டியாக இருக்கிறதெல்லாம் உளுந்து பாதியாக கொஞ்சம் உளுந்துவேன். இது கழுவி நல்லா காய வைக்கணும். நீங்கள் உலான் செய்யல நல்ல கவனமாக செய்யணும். என்னென்னா கொஞ்சம் கொஞ்சத்தை கவனிக்காமல் விட்டீங்கன்றாலும் எல்லா மாவுமே மண்ணா போயிடும். நல்ல கவனமாக கழுவி காய வச்சு செய்யணும்.
நல்லா முருக வறுத்து நல்லா வறுபட்டுட்டுது, நல்ல மன வாசம் வருது. இதுக்கு தோல் ஒன்றும் எடுக்கிறதில்ல, இப்படியே இதையும் இறக்கணும். இப்போ நாங்கள் கடலையை போட போகிறோம். இந்த கடலை கருப்பு கடலை நாங்கள் வழக்கமாக போடுறோம். நாங்கள் கருப்பு கடலையும் போட்டு இதுக்கும் கொஞ்சம் போடலாம். கருத்த கடலை கூட நல்லம் கொண்டல்ல கருப்பு கொண்டல். நான் வறுத்து கொண்டு கேட்கல, சிவானி குட்டி அள்ளி அள்ளி கொண்டு போய் சாப்பிட்றேன். கடலையும் பரப்பட்டுட்டுது, இது நிறமும் மாறிட்டுது. உடனே நீங்கள் வாயில் போட்டு பார்த்தா பச்சை மாதிரி கிடக்கும். கொஞ்சம் ஆறுனா தான் நாங்கள் வரப்பட்டது தெரியும். ஆறுனா தான் உங்களுக்கு வரப்பட்டது தெரியும். அந்த இறுக்கமாக வரும். இப்போ இதையும் இறக்குவோம். அடுத்ததாக கொல்ல போகிறோம். கொள்ளுது எல்லாமே 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ இல்லை, 4 பேணி நிரவி போட்டு நான் பழைய கொட்டு கட்டு 4 துண்டு நிரவி போட்டது. 2 பேணி எல்லா பருப்பு வகையும் போட்டாங்க, தானியங்கள். இந்த கொள்ளு வந்து தனி வாசம், இந்த மாவில் ஒரு நல்ல வாசத்தை தரும் உங்களுக்கு. அதோட நல்ல சத்தானதும். வெடிக்குது, வேறங்க கொள்ளு வெடிக்குது. இனி 2 பேரை மாற்றி போட்டு இறக்குங்க. சரியாக விட்டுறாதுங்க, பக்கத்துலேயே நின்று வறுக்கணும். இப்போ நாங்கள் குரக்கன் போட போகிறோம். குரக்கன்ன்றது கேழ்வரகுன்னு சொல்கிறவன். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் குரக்கன் தான் சொல்கிறோம். நாங்கள் ராகி கிணத்த வருடத்தில் ஒரு பேர் கற்றுக்கணும். இதெல்லாம் கெதியாக வரப்பட்டுரும், கவனமாக நிற்கணும். வாங்க, இதுவும் வரப்பட்டுட்டுது. போன மாதம் மறுத்த மாதிரி இப்போ செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். இந்த எள்ளை போட போகிறோம். இந்த எள்ளு வந்து நான் ஒவ்வொரு முறையும் கருப்பு எள்ளு தான் போடுறேன். நான் இந்த முறை கருப்பு எள்ளு அம்படி இல்லை, வெள்ளை எள்ளை போடுறேன். கருப்பு எள்ளு தான் கூடாத போடுங்கோ. எல்லாத்தையுமே வடிவாக கழுவி நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கேட்க கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து நல்லா கொடுங்க. ஒரே நேரத்தை ஒரே நாளில் வறுக்கலாட்டி 2-3 நாள் வச்சு வறுத்து கொடுங்க. இந்த மா வந்து கஞ்சி காய்ச்சி சிலாக்கள் கஞ்சி காய்ச்சி எடுக்கவே நிறைய நல்ல வெயிலுக்க வச்சு எல்லாமே பச்சையாக கொடுத்து அரைக்கணும். கஞ்சி காய்ச்சறதுக்கு பச்சையாகவே அரைச்சி எடுக்கணும். பச்சையாக நல்லா வெயிலில் காய வச்சு போட்டு மாவாக திரித்து எடுத்து அதை தண்ணியில் கரைச்சி போட்டு கொதிக்கிற தண்ணிக்கு விட்டு கஞ்சி மாதிரி காய்ச்சிடலாம். நாங்கள் இப்படியே மாவாக தான் குழைக்கிறது. சீனி தேங்காப்பு போட்டு குழைப்போம். நல்லா கொதிக்கும் செஞ்சு சின்ன விறகு கொடுக்குறாண்டா நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு போட்டு பாலை கொதிக்க வச்சு போட்டு அந்த பாலை 2 கரண்டி மாக்கில் ஊற்றி மூடி வச்சு விடுவோம். கொஞ்சம் தலையில் மூடி அப்படியே இந்த பசுந்தாக இருக்கும், அது அப்படியே கிளி சின்ன விறகு கொடுப்போம். சிவானி பிரவீனாக்கள் மாவாவே தாத்தாக்கு மாக்குள்ளே கேட்கல வேணும் மாவாவே சாப்பிட்ருவோம். ரெண்டு நல்லா பொறுமி படிக்குது வேறுங்க, எல்லாம் படிக்குது. அந்த முதல் நாங்கள் போட்டதுக்காக இப்போ நல்லா பொங்கி போய் இருக்கோம். இனி இதையும் நாங்கள் இறக்குறோம். ஓமத்தை போட போகிறோம். ஓமம் இது பிள்ளைகளுக்கு வயிற்றுக்குள்ளே ஒன்றும் செய்யாது. இல்லாம்மா கடல் இழந்த வழியாக நாங்கள் ஓமம் கொஞ்சம் போட்டு நாங்கள் வேறுங்க. ஓமம் இப்போ பொறிஞ்சி சத்தம் கேட்குது. இதெல்லாம் செடியாக கருகிற சாமான்கள். வெள்ளு கவனமாக பொறிச்சு எடுங்கோ.
இப்போ நாங்கள் ஏலக்காயை போட போகிறோம். ஏலக்காயை கொஞ்சம் இது பெருசாக ஆண்டியில் கொஞ்சம் ஆடியான கூடு. இதோட மிளகாய் போட போகிறோம். மிளகு வந்து 1 கிலோவுக்கு 1 கரண்டி மாதிரி போடுங்க. 1 மேசக்கரண்டி. இது 1 கிலோவுக்கு 1 மேசக்கரண்டி. இப்போ எனக்கு 6 கிலோவுக்கு கிட்ட வந்தது. 6 மேசக்கரண்டி போடுங்க. 4 மேசக்கரண்டி போட்டிருக்கிறேன். 4 மேசக்கரண்டி சின்ன ஆக்கள் கொடுக்குறோன்னா 4 மேசக்கரண்டியோட நிப்பாட்டுவோம். கொஞ்சம் பெரிய ஆக்கள் சின்ன கொஞ்சம் வயது வந்து 5 வயதுக்கு மேலே வேண்டாம், இன்னும் கொஞ்சம் 2 கரண்டி கூட போடுங்க. இது சின்ன ஆக்கள் கூட வேண்டபடியாக நாங்கள் மிளகா கொஞ்சம் குறைச்சிட்டோம். 4 மேசக்கரண்டி போட்டுக்கிறேன். ஓமமும் மிளகும் வயிற்றுக்கோ எதுவுமே பாதிப்பு இல்லாத சாமான்கள். கொஞ்சம் குறைக்கு கொஞ்சம் உடம்புக்கு கெடுதல் இல்லை. இப்போ ஏலக்காய் வாசம் வருது, அதையும் மறக்கிறோம். இது வேர்க்கொம்பு நல்லா தட்டி வச்சுருக்கிறோம். இது சூடு காட்ட தேவையில் ஒரு காய் இந்த வெறும் சட்டியில் போட்டுட்டு எடுக்க போனோம். இப்படி ஒரு 5 துண்டு போட்டேன் நான் இந்த அளவு துண்டில். அது இருக்கா வேர்க்கொம்பும் அரைச்சி போட்டுட்டேன். வேர்க்கொம்பு மிளகு ஏலக்காய் எல்லாம் இதுக்குள்ளேயே கிடக்கு. நல்லா இதை நல்லா ஆற வையுங்கோ. நல்லா ஆறட்டும். சுட சுட கொடுத்திக்கண்ட மில்லுட சூடும் சேர்ந்து கருகிப்போம். இது நல்லா ஆறினா பிறகுதான் நீங்கள் மில்லில் கொடுத்து அரைக்கணும். இதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் உப்பும் போடுவோம். இதில் உப்பு போடுவோம். சீனி தானே போட்டுச்சுன்றது கொஞ்சம் உப்பும் போட்டு இப்படியே திரித்து வைப்போம். இது 6 மாதத்துக்கு உங்களுக்கு இருக்கும். இதை திரிச்சிட்டு எப்படியாண்டு காட்டுறோம். இதை திரிச்சு வைக்கலாம். நீங்கள் பேப்பர் பேக்குக்குள்ளே தான் கொடுங்கோ. பேப்பர் பேக்குக்குள்ளே போட்டு கொடுங்கோ. திரிக்கேக்கில் மெஷின் சூட்டோட பொலத்தீனுக்குள்ளே போட விட்டுறாதீங்கோ. இப்போ பேப்பர் பேக்குகள் விற்கிது, அதுகளுக்குள்ள போட்டு கொடுங்கோ. இது திரிச்சு எடுத்து வந்துட்டோம். இது கொஞ்சம் சூட்டோடு இருக்கும். நல்லா இது நீங்கள் இன்றைக்கு இப்போ பின்னேரம் போல் திரிச்சிட்டு வந்தால் இப்படியோ ஒரு பேப்பராலேயோ சில துணியால் மூடி நல்லா ஆற விடுங்கோ. இடக்கிட கிளறுங்கோ. இடக்கிட கிளறிக்கிறது விடுங்கோ. நல்லா ஆறின அப்புறம் நீங்கள் போத்தலுக்க போடலாம். 2-3 போத்தலுக்கெல்லாம் போட்டு இறுக்கி மூடி வையுங்கோ. இதே மாதிரி செய்யுங்கோ. செய்து பார்த்துட்டு அப்படி இருந்தேன்னு சொல்லிக்கோ. தேங்காய் பூ சீனியும் போட்டு சாப்பிட நல்லா இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் சுடு தண்ணியை தெளித்து அதுக்கு பிறகு தேங்காய் பூ சீனி போட்டு பிடிச்சி சாப்பிடவும் நல்லா இருக்கும்.